நமஸ்தே. ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஹரிஷ், சீனியர் கன்சல்டன்ட் ரேடியேஷன் ஆன்காலஜி, அப்போலோ கேன்சர் சென்டர், வானகரம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் ரேடியேஷன் தெரப்பி, அதாவது கதிர்வீச்சு சிகிச்சை என்றால் என்ன, அதை பற்றி பார்ப்போம். இப்போது பெரும்பாலும் கேன்சருக்கு 3 விதமான ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும். அதில் நம்பர் 1 வில் பி சர்ஜரி, செகண்ட் கீமோதெரப்பி, தேர்ட் இஸ் ரேடியேஷன் தெரப்பி. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 3 ஃபார்மே ஒரு கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நம்ம ரேடியேஷனாக என்ன, அது சைடு எஃபெக்ட் எப்படி இருக்கும், எப்படி கொடுப்பாங்க, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கதிர்வீச்சு சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம இந்த எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணி கேன்சர் செல்ஸை ட்ரீட் பண்ணுவோம். நீங்கள் கேட்கலாம், டாக்டர் எப்படி எக்ஸ்ரே வந்து கேன்சரில் க்யூர் பண்ணுன்றது. ஸோ நம்ம ஜென்ரலாக எடுக்கிற எக்ஸ்ரே இருக்கு இல்லையா, இந்த சிடி ஸ்கேன், இந்த டயக்னோஸ்டிக் எக்ஸ்ரே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வெரி மைல்டு கேவி எக்ஸ்ரேன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து டயக்னோஸ்டிக். ஸோ இதே எக்ஸ்ரேஸை வென் ஹை எனர்ஜி மெகா வோல்ட்டில் கொடுக்கும்போது அதையே நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேடியேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி கன்ஃபார்மல், 3D CRT, IMRT, IGRT, SBRT, ரேபிட் ஆர் விமேட் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பீம் சொல்லுவாங்க. அதாவது உடம்புக்கு வெளிப்பகுதியில் ரேடியேஷன் கொடுக்கறது. அதே மாதிரி சில கேன்சருக்கு இன்டர்னல் ரேடியேஷன் சொல்லுவோம், விச் இஸ் கால்ட் அஸ் பிரேக்கி தெரப்பி. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கே டியூமர் இருக்கோ இல்லை எங்கே கட்டி இருக்கோ அங்கே உள்ளுக்குள்ளேயே இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்னு சொல்லுவோம், இரிடியம் 192, அதை வந்து உள்ளே வச்சுட்டு அதன் மூலியமாக ரேடியேஷன் கொடுப்போம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சர்வைகல் கேன்சர், நம்மளுடைய வாய் புற்றுநோய் இருக்கு இல்லையா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது டங் கேன்சர்லாம் சொல்லுவோம், அது இஸ் கால்ட் இன்டர்ஸ்டிஷியல் பிரேக்கி தெரப்பின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம சம்டைம் ஈசோஃபேகஸ், நம்மளுடைய ஃபுட் பைப், அதாவது உணவு குழாய் கேன்சர் ட்ரீட் பண்ணுறதுக்கு இன்ட்ராலூமினல் யூஸ் பண்ணுவோம். தென் சம்டைம் வி டூ யூஸ் இன் பேங்க்ரியாட்டிக் கேன்சர், வி டூ யூஸ் இன் லிவர் கேன்சர். இந்த மாதிரி நிறைய டியூமருக்கும் யூஸ் பண்ணுறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டங் கேன்சர் யூஸ் பண்ணுவோம். தென் யூஸ் ஃபார் சர்வைகல் கேன்சர் அண்ட் ஈசோஃபேகஸ், இது பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா யூஸ் இன் சார்கோமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா போன் டியூமர்னு சொல்லுவோம். இந்த போன் டியூமரில் ப்ளஸ் மசில் டியூமர் இருக்கும்போது அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு அந்த டியூமர் பெட்டில் நம்ம இந்த கெத்திட்டர்னு சொல்லுவோம், அந்த கெத்திட்டர் வச்சுட்டு அதன் மூலிமா அந்த ரேடியேஷன் கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பிரேக்கி தெரப்பி. ஸோ ரேடியேஷன் இஸ் ஆஃப் 2 ஃபார்ம்ஸ், ஒன் இஸ் EBRT, ஒன் இஸ் பிரேக்கி தெரப்பி. இந்த ரேடியேஷன் கேன்சரில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்கலாம். ஸோ கேன்சரில் பார்த்தீங்கன்னா we have something called as DNA. இந்த DNA மரபணுவில் மாற்றம் ஏற்படும்போது தான் நம்மளுக்கு கேன்சர் உருவாகும். ஸோ எக்ஸ்ரேஸ், இந்த கதிர்வீச்சு சிகிச்சை என்ன பண்ணுவோம்னா, அந்த டிஎன்ஏயை டேமேஜ் பண்ணி அந்த டேமேஜ்னால அந்த செல்லை வந்து சாகடிச்சிடும். ஸோ தட் ஃபர்தராக க்ரோ ஆகாது. இதன் மூலிமா நம்ம கேன்சரை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கருவி இருக்குது, விச் இஸ் கால்ட் அஸ் லீனியர் ஆக்சிலேட்டர். ஸோ இந்த எக்ஸ்ரே வந்து லீனியர் ஆக்சிலேட்டரில் மல்டிபிள் டைம்ஸ் மல்டிப்ளை ஆகி மெகா வோல்டேஜாக ஹை பவரில் வரும்போது அதை நம்ம கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ஸ்டார்டிங் ஃப்ரம் 3D கன்ஃபார்மல், IMRT, தென் கால்ட் IGRT, தென் விமேட் ஆர் ரேபிட் ஆர், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிசிஷன் வில் பி லிட்டில் ஹையர் ஆஸ் யூ கோ அப் வித் த கன்சர்ன் சாஃப்ட்வேர் ஆர் த ட்ரீட்மெண்ட். ஸோ பெரும்பாலும் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா வில் பி கிவன் டு கோர்ஸ் ஆஃப் 5 to 6 weeks, 6 வாரம் பெரும்பாலும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வாரத்துக்கு 5 நாள் கொடுப்பாங்க. திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு யூஸ்வலாக இருக்காது. இந்த மாதிரி 30லேருந்து 35 நாள் கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது அது கூட சில டைமு கீமோதெரப்பி சேர்ந்து கொடுப்பாங்க. ஸோ த எஃபெக்ட் ஆஃப் ரேடியேஷன் வில் என்ஹான்ஸ். ஸோ இந்த 5 வாரம் இல்லை 6 வாரம் ரேடியேஷன் கொடுக்கும்போது என்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். ஸோ இந்த ரேடியேஷன் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியா வேர் யூ ஹேவ் ரேடியேஷன். நம்ம கொடுக்குற உறுப்பை பொறுத்து இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் கேன்சர் எடுத்துக்கலாம். ஒரு பேஷண்ட் டங் கேன்சர் இருக்குது, அவங்களுக்கு ரேடியேஷன் கொடுக்கணும்னா வாய் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வரும். ஸோ டங் கேன்சர் ட்ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு வாயில் நிறைய புண் ஏற்படும். அது எப்போ டே 1 வருமா டாக்டர்னா, டே 1 வயசில் வராது. 3rd வீக்கு 4th வீக் போகும்போது கொஞ்சமாக புண்ணு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போயே நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கு தேவையான சில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின்ஸ், ஓரல் ஹைஜின், தென் மவுத் வாஷஸ், ஜெல்ஸ், இதெல்லாம் கொடுத்து அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிப்போம். அதே மாதிரி பார்க்கும்போது சம்டைம் தே வில் ஹாவ் ஸ்கின் சேஞ்சஸ். இந்த
மேற்பக்க தோல் இருக்குல்ல அது கொஞ்சம் டார்க்காக வாய்ப்பு இருக்குது. தென் கொஞ்சம் டேஸ்ட் மாறும். ஏன்னா ரேடியேஷன் கொடுக்கும்போது ஈவன் டேஸ்ட் பட்ஸ் வில் கெட் டேமேஜ். ஸோ உங்களுக்கு டேஸ்ட் பெருசாக தெரியாது. தென் யூ ஃபீல் ட்ரைனஸ். இந்த ரேடியேஷன் வந்து நம்ம ஹெடனெக்கோ இல்லை நம்ம ஓரல் கார்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த சலைவா சுரபிகள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக சுரக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரைனஸ் ஃபீல் பண்ணும். பட் இந்த பெரும்பாலும் எல்லா சைடு எஃபெக்ட்ஸுமே டெம்பரரி தான். ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச ஒரு 3 to 4 வீக்ஸில் ரிகவர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் 3 monthஸில் யூ வில் பிகம் ஆல்மோஸ்ட் நார்மல். ஸோ இது வந்து எதிர்பார்க்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் தான். இதெல்லாம் பெருசாக பயப்பட வேண்டாம். எல்லாமே இது ஓகே ஆகிடும். ரெண்டாவது அதே பிரஸ்ட் பார்க்கலாம். நீங்கள் மார்பக புற்றுநோய்க்கு கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ மார்பக புற்றுநோயில் இருக்கிற தோலுடைய நிறம் மாறும். கொஞ்சம் ரெட்டாவோ இல்லை டார்க் பிளாக் கொஞ்சம் டார்க்காவோ மாறும். இதுவும் டெம்பரரி தான். தீஸ் ஆல்சோ வில் அகெயின் கெட் டு நார்மல். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு 4 to 5 வீக்ஸில் நார்மல் ஆகிடும். பெருசாக பயப்பட வேண்டாம். இதே மாதிரி நம்ம கர்ப்பப்பை புற்றுநோய் இல்லை நம்ம வயிறு சம்மந்தமான புற்றுநோய்க்கு வைத்தியம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த அஜீரண கோளாறு ஏற்படலாம். ஸோ ரேடியேஷன் கொடுக்கும்போது அங்கே இருக்க குடலுக்கும் கொஞ்சம் போகலாம். ஸோ குடலில் கொஞ்சம் புண்ணல் ஏற்படும் போது உங்களுக்கு லூஸ் மோஷனோ இல்லை வாந்தியோ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அதுக்கு தேவையான மருந்துகள் கொடுப்போம். யூஸ்வலாக பேஷண்ட்டை சொல்லுவோம், நீங்கள் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் போகும்போது வயிறு பகுதியோ இல்லை நம்மளுடைய கர்ப்பப்பை சுற்று அந்த கீழே ரேடியேஷன் போகும்போது பெரும்பாலும் நீங்கள் ஃபுட்டை கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க சொல்லுவோம். பெரும்பாலும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டோன்ட் டேக் எனி ஸ்பைசி ஃபுட்ஸ், டோன்ட் டேக் எனி அவுட் சைட் ஃபுட். அந்த மாதிரி ரொம்ப காரசாரமாக வேண்டாம், ரொம்ப மசாலா வேண்டாம், வெளி உணவு வேண்டாம். நீங்களே வீட்டில் நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. இந்த ஜென்ரல் அட்வைஸ் கொடுப்போம். இதெல்லாம் வந்து டியூரிங் ரேடியேஷனுக்காக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக குறையும். நாலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வி கேன் கிவ் சம்டைம் ரேடியேஷன் டு பிரெயின் டியூமர்ஸ். ஸோ அதே மாதிரி பிரெயின் டியூமர் கொடுக்கும்போது என்னென்னு கேட்பீங்க. அங்கே பார்க்கும்போது என்னென்னா பெரும்பாலும் அவங்களுக்கு இந்த முடி உதறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த முடி உதறனால இன்னும் பயப்பட வேண்டாம். அகெயின் இதுவும் டெம்பரரி தான். ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு பெரும்பாலும் கொஞ்சம் க்ரோ ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா, கேன்சருக்கு 3 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ரேடியேஷன், கீமோதெரப்பி அண்ட் சர்ஜரின்னு. ஒரு சில கேன்சருக்கு ரேடியேஷன் மட்டுமே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் 1 டியூமர் இருக்குது, நாக்கில் ஸ்டேஜ் 1 இருக்குது, லிப்பில் ஸ்டேஜ் 1 இருக்குது, சீக்கில் ஸ்டேஜ் 1 இருக்குது. இந்த ஸ்டேஜ் 1 கேன்சருக்கு ரேடியேஷன் மட்டுமே கூட சில டைம் தீர்வாக இருக்கலாம். அப்படி ரேடியேஷன் வேண்டான்ற பேஷண்ட்டோ இல்லை ரேடியேஷன் பயப்படுற பேஷண்ட்டோ இருந்தால் அவங்களுக்கு சர்ஜரி இஸ் ஆல்சோ ஆப்ஷன். நேர்களே, இன்றைக்கி நம்ம ரேடியேஷன் தெரப்பி என்னென்ன பார்த்தோம், அதனுடைய வழிமுறைகளை பார்த்தோம், சைடு எஃபெக்ட்ஸை பார்த்தோம். இதே மாதிரி நல்ல ஒரு டாப்பிக்காக நெக்ஸ்ட் டைம் உங்களை நான் விசிட் பண்ணுறேன். நன்றி.